நெக்ஸ்ட் வர இமேஜை பாருங்களேன். உங்களுக்கு 3 செகண்ட் டைம் தரேன். அதுல இருக்கக்கூடிய 3 ரெட் கலர் ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிங்க. சரி, ஓகே. இப்ப அதுல இருக்கக்கூடிய 3 கிரீன் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா நீங்க அதை பாத்துருக்க மாட்டீங்க. அந்த இமேஜ்ல கிரீன் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாம இல்ல. ஆனா உங்க பிரெயின் எதனால கிரீன் கலர் ஆப்ஜெக்ட் பார்க்கலனா, நீங்க பார்க்கணும்னு நினைச்சது ரெட் கலர் ஆப்ஜெக்ட். சோ உங்க பிரெயின் வந்துட்டு ரெட் கலர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கும். உங்க பிரெயினுக்கு நீங்க எந்த மாதிரியான இன்புட் கொடுக்குறீங்களோ, சோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்ஸ் மட்டும் தான் உங்க ஃபில்டர் கொடுக்கும். நம்ம பாக்குற எதுவுமே நம்ம கண்ணால பாக்குறது கிடையாது. நம்ம பிரெயினோட ஃபில்டர்ல இருந்து தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, இப்போ ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியாது, நம்ம கண்டிப்பா பண்ணா தோத்துருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க பிரெயினும் உங்களை அப்படியே நினைச்சிட்டு, சரி ஓகே இவனாலே முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ நம்ம மட்டும் அதுக்கு எது ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கைவிட்டுரும். அதுவே உங்க திங்கிங் கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால முடியும், நம்மளால அந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க பிரெயின் நீங்க நினைச்சதை விடவே எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்களை அதுல ஜெயிக்க வைக்கும். சோ உங்க பிரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ப்ரோக்ராமர், நீங்க தான் ட்ரெயினர். உங்க பிரெயினுக்கு நீங்க எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை இன்புட்டா கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். பாசிட்டிவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்புட்ஸா வரும். நெகட்டிவா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் அவுட்புட்ஸ் மட்டும் தான் வரும். எப்பயுமே உங்க கேங்ல நெகட்டிவா மட்டுமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாசிட்டிவா நினைக்க சொல்லி சொல்லுங்க.